வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஷோ தான் பார்க்க போகிறோம். சொல்லுவார், ஏற்கனவே சொல்கிற பொய்யெல்லாம் பார்த்தாதான் இது என்ன புது பொய் அப்படின்னு கேட்பாரு. ஒரு வாட்டி ஏமாற்றலாம், 2 வாட்டி ஏமாற்றலாம், காலம் ஃபுல்லாக ஏமாற்ற முடியாது அப்படின்றாரு. சொல்லுவார், தயவு சரி எனக்கு ஃபோன் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது நிப்பாட்டிடு அப்படின்வாரு. என்னை நிம்மதியாக விட்டுரு. அம்மா சொல்கிறாங்க, குழந்தை பிறக்கும் போது அப்பயும் பொய் சொல்கிறாரு அப்படின்ற. அம்மா சொல்லுவாங்க, இந்த விஷயத்தில் யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா? அவங்க அப்பா சொல்கிறாரு, மல்லி அப்பா சொல்கிறாரு, இதெல்லாம் ஓவர் ரொம்ப பண்ணுறாரு அப்படின்ற. அம்மா சொல்லுவாங்க, வா உங்கள் வீட்டுக்கு போயிடலாம், இவர்கிட்ட என்ன பேச்சு, பேசுகிற இடத்துல வந்து பேசுவோம் அப்படின்வா. மூட்டை முடிச்சுட்டு எல்லாம் கட்டிட்டு கிளம்பு அப்படின்றாங்க. இது வந்து அரிசி வருது அப்படின்றாங்க. கோவத்தில் வந்து துணியை போட்டுறாங்க. அது துணியை வந்து அவர் பீரோட தான் இருக்குது அப்படின்றாங்க. யார்கிட்டயாச்சும் கொடுக்கலான்ட்டு அவள்கிட்டே கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அம்மா சொல்கிறாங்க, நகை, பாத்திரம், சட்டை எல்லாமே அவள்கிட்டே கொடுத்துடலாமா அப்படின்றாங்க. கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, மயிலம்மா மாதிரி இல்லை அப்படின்னு. என்னால சந்தோஷத்தை வந்து தாங்க முடியல அப்படின்றாங்க. மயிலம்மா சொல்கிறாங்க, நீ தானே சித்தி அப்படின்றாங்க. நான் என்ன சித்தி, எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் பைய வை அப்படின்றாங்க. மயிலம்மா வந்து நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியல அப்படின்றாங்க. மயிலப்பா சொல்கிறாரு, விஷயத்த சொன்னால் நீங்களே பரவ சந்தோஷமாயிருவீங்க அப்படின்ற. அம்மா சொல்கிறாங்க, என்னால் காலிலே நிற்க முடியல, எனக்கு பறக்கிற மாதிரி இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு தானே கால் வலி அப்படின்னா வந்து உங்களை பார்க்குறதுக்காக வந்தால் கால் வலியெல்லாம் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு அப்படின்றாங்க. சில சந்தோஷம் வரும்போது உடம்பெல்லாம் தானாலே சரியாயிரும். இப்போ எனக்கு காலும் கையும் ஓடவே இல்லை அப்படின்னு. அம்மா சொல்கிறாங்க, ராஜு நீ போய் கிச்சன்லேருந்து சக்கரை எடுத்துட்டு அப்படின்றாங்க. மயிலப்பா சொல்கிறார், எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. காஃபி ஏதாச்சும் போட போகிற, அதுக்கு சமையல் கட்டுக்கு தான் நம்ம போகணும். இவருக்கு வந்து ஒரு விவரமும் புரியாது, எங்களுக்கும் ஒன்றும் புரியல, சொல்லுங்க அப்படின்றாங்க. மயிலம்மா சொல்கிறாங்க, நல்ல விஷயம் சொல்லும்போது இனிப்போட சொல்லணும் அப்படின்றாங்க. அதுக்கு தானே நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அம்மா சொல்கிறாங்க, இந்தாங்க வாங்கிக்கோங்க, சாப்பிடுங்க, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. இவ்வளோ நேரம் கேட்குறோம்ல, சொல்லு அப்படின்றாங்க. வந்து சொல்லுவாங்க, நீ சொல்லுமா. மயிலம்மா சொல்லுவாங்க, எல்லாரும் இப்போ வந்து கவலையாக இருந்தீங்கல்ல. மயிலம்மா சொல்லுவாங்க, கவலையெல்லாம் போக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்பாங்க. அம்மா சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கு புது ஆள் வர போகிறாங்க, உங்கள் வீட்டுக்கு புது வாரிசு வர போகிறாங்க அப்படின்றாங்க. வாரிசு வந்து மயில் வந்து வயிற்றில் வந்து சுமக்கிறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சித்ரா வந்து சொல்கிறாங்க, ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் அப்படின்றாங்க. சரவண மாமாட்ட வந்து சொல்லிட்டீங்களா அப்படின்றாங்க. நான் இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் வந்து முதல் மருமை யார் பெற்று கொடுப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க மாமியார் வந்து. அதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். 3வது வந்தாலும் மூத்த மருமகன்னு நிமிர்ஸ்டா பார்த்தீங்களா அப்படின்றாங்க. 2 பேருக்கும் சரவணுக்கும் அவருக்கும் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்பாங்க. எல்லாம் கிளம்பி வந்திருப்பாங்க. பக்கத்து வீட்டில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்களாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அங்கே தான் யாருமே இல்லையே, காக்க சம்பந்தி எப்போ வந்தீங்க அப்படின்றாங்க. என்ன சொல்கிறதுன்னே தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கட்டிப்பிடிக்கிறாரு. என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷத்தில் கட்டிப்பிடிக்கிறாரு. சொந்தம் நான் பங்கு வச்சுருந்தேன், அதுவும் பிடிக்கல. சரவணன் கேட்குறாரு, என்னாச்சு, யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க அப்படின்றாரு. சம்மந்தி அம்மா நீங்களே சொல்லுங்க. சரவண அம்மா சொல்கிறாங்க, நீ வந்து அப்பாவை போகிற அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் இவனும் பொய் சொல்கிறாளா உண்மையை சொல்கிறான்னு அப்படி அமைதியாகிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, காலில் போய் விழுங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க அப்படின்றாங்க. என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மயில் வந்து சரவணா சொல்கிறாரு, இந்த கோட்டை நீயா போட்டிருப்பியா அப்படின்றாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, நான் எப்படி இந்த மாமா பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் ரொம்ப அழுகுறாங்க. நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. சரவணா சொல்கிறாரு, அது வெளியில் சத்தம் கேட்குன்றாங்க. மீனா சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி ஆளா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து சத்தம் கேட்கும் போது அழுவாத அப்படின்றாங்க, இல்லைன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் போய் கதவை மூடிட்டு வர்றாரு. பேச மாட்டேங்கிறதுக்காக தான் அந்த பொய்யெல்லாம் சொன்னேன், அதுக்குன்னு நான் அவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் மாமா அப்படின்னு. இதில் வந்து நான் பொய் சொல்லுவேன்னு நினச்சிட்டிங்களே மாமான்னு ரொம்ப அழுகுறான். இப்பயே சொல்லிடுறேன், தங்கமயிலுக்கு வந்து வளகாப்பு முடிஞ்சோடனே நான் டக்குன்னு அனுப்ப மாட்டேன் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? தங்கமயில் இங்கே தான் இப்போ முறைன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்றாங்க. முறையெல்லாம் அப்படியே இருக்கட்டும், என் தங்கமயில் என் வீட்டில் தான் இப்போ அப்படின்றாங்க. மீனா வராங்க, அதுக்கப்புறம் செந்தில் வராங்க. வாழ்த்துக்கள் 2 பேருக்கும் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வராங்க. சொன்னோன்னே எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அப்படின்றாங்க. மீனா வந்து ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு எனக்கு நிறைய ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டாங்க, எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்றாங்க. எனக்காக நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. மீனா என்ன காஃபி போட போகிறீங்களா, போய் உட்காருங்க அப்படின்றாங்க. நான் உங்கள் 2 பேரும் காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு டயர்டாக வந்துருப்பீங்கல்ல, நான் ஒரு காஃபி போட்டு வரேன் அப்படின்றாங்க. மீனா சொல்கிறாங்க, நீங்கள் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. சித்ராவும் சொல்கிறாங்க, நீங்கள் போய் ரெஸ்ட்டு மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்றாங்க. மாமியாரும் அதே தான் சொல்கிறாங்க. தம்பி வந்து அண்ணனை தூக்கி சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் சந்தோஷத்தில் அப்படியே தூக்கி இருந்தார்.